தேர்ஸ்டே மினி விளாக். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தான் பண்ணி மார்னிங் வந்து பசங்களுக்கு ஊட்டி விட்டுட்டேன். பெரிய தம்பியை வந்து ஸ்கூல் கிளப்பி விட்டாச்சு. சின்ன தம்பிக்கு வந்து செக்கப்புக்காக வந்து தஞ்சாவூர் அழைச்சிட்டு போகணும். அதுக்காக வந்து பெரிய தம்பியை மட்டும் ஸ்கூல் வேனில் வந்து ஏற்றி விட்டுட்டு நானும் குட்டி தம்பியும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கிளம்பி போயிட்டோம். ஹாஸ்பிட்டலில் வந்து மார்னிங்கே போயிட்டோம்னா ஒன் டே ஃபுல்லாக வந்து வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய கூட்டம் இருக்கும். டோக்கனும் வந்து நிறையா போடுற மாதிரி இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளே ஏரியா வந்து விட்டுருக்காங்க. எல்லாம் நம்ம காசு தான். ப்ளே ஏரியா விட்டுருப்பாங்க. பசங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அங்கே வந்து விளையாட விடுறது. இவனை வந்து நான் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போயிருக்கானா இல்லை பிக்னிக் அழைச்சிட்டு போயிருக்கானாவே தெரியல. ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் விபின் குட்டிக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஒரு ஃபீலிங்கே இல்லை. அவர் என்னமோ பிக்னிக் வந்த மாதிரியும் ஜாலியாக அவர் பாட்டுக்கு அங்கே இங்கேயும் ஓடிட்டு ஒவ்வொன்றா வந்து ஏறி விளையாண்டுக்கிட்டு அதே மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டோக்கன் போட்டது வந்து மார்னிங்கே ஃபோன் பண்ணி போட்டுட்டோம். இருந்தாலுமே வந்து டோக்கன் வந்து 40 தாண்டி போட்டுட்டாங்க. அப்புறம் நான் அவர் பாட்டுக்கும் ஒரு பக்கம் விளையாட விட்டு நம்ம பாட்டுக்கும் ஒரு பக்கம் உட்காந்துருப்போம்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கும் ஒரு பக்கம் உட்காந்துருந்தேன். அவரும் ஜாலியாக வந்து ஒவ்வொரு இதாக விளையாண்டுக்கிட்டே இருந்தார். எப்படியும் ஈவினிங் ஆகிடும் டோக்கன் வர்றதுக்கு. அது வரையும் நம்ம பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு லேடியாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கும் பார்த்தீங்கன்னா செப்பல் ரொம்ப நாளாக வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அறந்து போயிட்டு அதனால் இன்னைக்கு போயிட்டு வாங்கிடலான்னு சொல்லிட்டு எனக்கு செப்பல் வாங்குறதுக்கு வந்து ஒரு ஷாப்புக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செப்பலாக போட்டு போட்டு பார்த்தேன் எந்த செப்பல் சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு 3-4 செப்பல் தான் போட்டு பார்த்தேன். அப்புறம் இது ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதை எடுத்துட்டேன். எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு. இந்த ப்ளூ கலர் செப்பல் நல்லா இருக்கு, இதை எடுத்துருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு. எடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி லைட் ப்ரௌன், அது பிங்கா ரோஸ் கலர் மாதிரி இருக்குல்ல, அந்த செப்பல் தான் வந்து எடுத்திருந்தேன். எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. அந்த ப்ளூ கலர் நல்லா இருந்துச்சு, அதை எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. இனிமேல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. சரின்ட்டு பசி தாங்க முடியல. போயிட்டு சிக்கன் ரைஸும் சிக்கன் 65யும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ரைஸ் எப்போதுமே நாங்கள் வந்து ரெகுலராக சாப்பிட மாட்டோம். இன்றைக்கி தான் வெளியில் வந்திருக்கனால நான் சாப்பிட்ருக்கேன். பையனுக்கு வந்து அதிகமாக நான் ஊட்டலை.